அனைவருக்கும் வணக்கம். மனதை ஒருநிலைப்படுத்துவது அல்லது கட்டுப்படுத்துவது எப்படி என்று பார்க்கலாம். 10 என்ற மனம் அடங்கிவிட்டால் ஞானம். மனதை சித்தர்கள் பரிபாஷையில் 10 என்று கூறுகிறார்கள். வாசியோகம் செய்வது, எந்த பொருளின் மீதாவது கவனத்தை செலுத்துவது அல்லது நினைப்பது, இப்படியெல்லாம் செய்தால் மனம் எண்ண ஓட்டத்தை நிறுத்திவிடாது. சித்தர்கள் சொன்ன முறை தவிர மற்ற முறையெல்லாம் எண்ண ஓட்டத்தை குறைக்கலாம், நிறுத்த முடியாது. கடவுளை நினைத்து கொண்டு இருந்தால், மந்திரம் சொல்லி கொண்டு இருந்தால் மனம் அடங்கிவிடுமா என்றால் இல்லை. மனதை கட்டுப்படுத்த, ஒருநிலைப்படுத்த சித்தர்கள் சொன்ன வழியை தவிர வேறு எந்த முயற்சியும் பலன் தராது. மனதை கட்டுப்படுத்துவது, ஒருநிலைப்படுத்துவது என்பது பல மணி நேரம் தியானம், தவம் இருப்பதால் தூங்கிவிடுவது ஒரு எண்ணத்தில் இருப்பது அல்ல. எந்த எண்ணமும் இல்லாமல் மனம் இருப்பதுதான் ஒருநிலைப்படுத்துவது. விழிப்பு நிலையில் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் இருப்பதுதான் மனம் ஒருநிலைப்படுதல். இதிலேயே நிலைத்து இருந்தால் இனி பிறவாத நிலை. எந்த தொந்தரவும் இல்லாமல் தனியாக அமர்ந்தால்தான் மனம் ஒருநிலைப்படும் என்பது மனதை கட்டுப்படுத்தும் முறை அல்ல. சித்தர்கள் கூறிய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய, அடுத்தவர்களின் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய குரு மூலமாக தீட்சை பெற்று இந்த தீட்சையால் ஏற்படும் உணர்வை பெருக்கி தொடர்ந்து செய்து வந்தால் விழிப்பு நிலையில் மனம் ஒருநிலைப்படுவது, கட்டுப்படுத்துவதை அறிந்து உணர முடியும். தீட்சையை பற்றி அகஸ்தியர் அவரது பாடல்களில், வீணப்பா உலகத்தோர் சொல்லுவதெல்லாம் விழி திறக்கும் வித்தையெல்லாம் வெளியிட்டேனே என்று பரிபூர்ணம் ஞானத்தில் கூறுகிறார். பொங்கு குதிரை கடல் மூழ்கி தீட்சை பெற்றால் புகழ் கிரியாங் கைலாசம் போகலாமே அப்படி என்று அகஸ்தியர் ஞான விளக்கத்தில் கூறுகின்றார். அதே அகஸ்தியர் ஞான விளக்கத்தில், நிசமாய் நம்பின பேருக்கு ஏற்றமுண்டு, நிலையான ஞான கண்ணொளியும் நிற்கும் தானே என்று கூறுகிறார். கண்ணிலே நின்ற ஒளிபாறு வெளியைப்பாறு, காலடங்கி ஆடுகின்ற கருவைப்பாறு என்று அகஸ்தியர் மெய்ஞான சூஸ்திரத்தில் கூறுகின்றார். ஒளிகான விழியிரண்டும் ஒன்றாய்ச் சேரும், உற்றுப்பாறு புருவத்தில் ஊன்றிப்பாறு, அழியாத ஜோதியப்பா நடனம்பாறு, அவ்விடம்தான் சகல சித்துக்கும் ஆதிபீடம் என்று அகஸ்தியர் தீட்சை பெறுவதை பற்றி தனது பாடல்களில் கூறுகிறார். கால் என்று சொல்லும் காற்றை பிடிப்பது, காமத்தை அழிப்பதெல்லாம் இங்குதான். தீட்சை உணர்வில் தவம் செய்து இனி பிறவாத நிலை அடைய முடியும் என்று சித்தர்கள் சொன்ன பரிபாஷை பாடல்கள் விளக்கத்தை அடுத்தடுத்து வரும் காணொளிகளில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.